அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வரைக்கும் கேட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 45 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23-24, அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23-24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இதை பியூர் சயின்ஸில் கேட்ட கொஸ்டின், அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உண்டு. ஆல்ரெடி 45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், 46 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். அது பார்ட் 1 இருக்குது, அந்த வீடியோஸை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. அப்படின்னா தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ 47க்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நியூக்ளியோசோம் உருவாகும் முறையை விவரி. ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோமு. மண்ணின் பண்புகள், சரிங்களா? நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தெரியும். மண்ணின் பண்புகள் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அதே போல் இம்யூனோகுளோபினோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிஆரின் பயன்பாடுகளை கூறுக. வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர்? ஃபஸ்ட்டு 45 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே அதோட ரிப்பீட்டட் தான், திருப்பி கேட்டிருக்காங்க. அதே போல் மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். அதுக்கடுத்து மல்ட்டுத்தன்மை என்றால் என்ன, மல்ட்டுத்தன்மைக்கான காரணங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இயரில் கேட்டிருந்தாங்க. இன்ஃபெர்டிலிட்டினா என்ன, அதோட காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி இது இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த டார்வின் குறிகள், ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஸ்டெப்ஸ் டு பி அடாப்டட் டு லீட் ஹெல்த்தி லைஃப் சைக்கிள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸும். நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி, பயாலஜி இது எல்லாமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மோஸ்ட்லி அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதுக்கடுத்து முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை தடைக்காப்பு துடங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸு. விலங்கு நலகத்தின் நன்மை தீன்மை, இது ஈஸியானதாக இருக்கும், அதை நான் படிச்சிருங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோனிங்கு. இனக்கூட்ட பரவல் என்றால் என்ன, அதன் வகையில். பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன் என்ன, எக்ஸ்பிளைன் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பின் பொதுவான உத்திகள், ரைட் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 60வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைகள். மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் லெசன்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 12 இருக்கும், பியூர் சயின்ஸுக்கு வந்து 13வது லெசனில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு ஆர் வந்து பொல்யூஷனை பற்றி, ரேடியோ கதிரியக்க கழிவுகளை பற்றி, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 61 பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறை, வேரியஸ் பேரேஜ் மெத்தட் கண்ட்ரோல் ஹியூமன் பாப்புலேஷனு. அதுக்கடுத்து ஆர்ஹெச் காரின் மரபு கட்டுப்பாடு, கிவ் அக்கௌண்ட் அண்ட் ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்ஹெச் ஸ்பெக்ட்ரு. நியூக்ளியோசோம் உருவாகும் முறை, இப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து சொன்னால் மறுபடியும் இதை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம். அதுக்கடுத்து தனிமைப்படுத்துதல் முறையை வரையறை செய்க, அதன் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபைன் ஐசோலேஷன் மெக்கானிசம் அண்டு எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து மனிதனில் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியை விளக்குக. எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன், இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. இம்யூனோகுளோபின் அமைப்பு, இதுவும் ரிப்பீட், இப்போ தான் நம்ம சொன்னோம், நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் எடுக்கக்கூடிய ஆபத்துகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு சொல்லுவோம். இருவேறு சிற்றினங்களுக்கிடையே உள்ள சார்பூட்ட அட்டவணை, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பதில் நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பயோடைவர்சிட்டியை கன்சிடரேஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து சுற்றுச்சூழலை எவ்வாறு, காற்று மாசுறுதலை நம்ம வந்து என்னது கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹவு வி கேன் கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன். மோஸ்ட்லி நீங்கள் இந்த 70 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருங்க. இந்த 70 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சால் நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த 70 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்தடுத்த வீடியோவில் லெசன் வைஸாக நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை படித்தாலே எல்லாமே கவர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.